வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். அசாம், கேரளம், புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள வேட்புமனுக்களை திரும்ப பெற இன்று கடைசி நாளாகும். வேட்புமனுக்கள் பரிசீலனைக்கு பிறகு கேரளத்தில் 985 வேட்பாளர்களும், அசாமில் 789 வேட்பாளர்களும், புதுச்சேரியில் 366 வேட்பாளர்களும் தற்போது வரை தேர்தல் களத்தில் உள்ளனர். வாக்குப்பதிவு அடுத்த ஏப்ரல் மாதம் 9 நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை மே மாதம் 4 மேற்கொள்ளப்படுகிறது. ராமநவமி இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள செய்தியில், பகவான் ராமரின் வாழ்க்கை பயணம் உண்மை, நீதி ஆகியவற்றை நாம் பின்பற்றுவதற்கு வழிகாட்டுவதாக கூறியுள்ளார். சமூகத்திற்கு நாம் கடமையாற்ற அவரது வாழ்க்கை நம்மை ஊக்குவிக்க வேண்டும். ராமரின் லட்சியங்கள் நம் கலாச்சாரத்தின் அடித்தளமாக விளங்குகின்றன என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சர்வதேச திரைப்பட விழா 2026 புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நேற்று தொடங்கியது. 7 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த விழாவில் 47 நாடுகளில் இருந்து 130க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் திரையிடப்பட உள்ளன. 101 நாடுகளில் இருந்து பெறப்பட்ட 2000க்கும் மேற்பட்ட படைப்புகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த திரைப்படங்களின் வரிசை விழாவின் பிரம்மாண்டத்தை பிரதிபலிக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏதும் இல்லை என்றும், அது குறித்த வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்றும் அம்மாநில அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. இந்நிலையில் நாட்டின் தேவையை பூர்த்தி செய்ய போதுமான அளவு எரிபொருள் கையில் இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதி பெத்துச்செட்டிப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சிறப்பு பூஜை செய்து காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவர் திரு வைத்தியநாதன் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். லாஸ்பேட்டை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் NR காங்கிரஸ் சார்பில் வேட்பாளராக போட்டியிடும் முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் திரு VP சிவக்கொழுந்து லாஸ்பேட்டை, ஆனந்த நகர், வள்ளலார் நகர், நெசவாளர் நகர் ஆகிய பகுதிகளில் துண்டு பிரசங்களை வழங்கி வாக்கு சேகரித்தார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.